கள் அல்லாவுடைய ஹிட் லிஸ்ட்டில் நம்பர் ஒன் யார்? நம்பர் ஒன் குற்றவாளிகள் இன்னைக்கு யார்? நிர்வாணமாக சுற்றுறாங்களா? அவங்க கிடையாது. ஓரின சேர்க்கை பண்ணுறாங்களா? அவங்க கிடையாது. அடுத்தவங்களுடைய குழந்தைகளை பாம்பு போட்டு கொள்றான்ல அமெரிக்கா, அவனும் கிடையாது. முஸ்லீம்கள் தான் இன்னைக்கு முதல் குற்றவாளிகள். ஏன்னா அவங்க தாவாவே செய்யலை, தாவாவும் செய்யலை. எந்த இஸ்லாத்தை வந்து ப்ராக்டிக்கலாக முஸ்லீம் நாடுகள் காட்டணுமோ அதை காட்டவே இல்லை. அந்த அடிப்படையில் அல்லாஹ்விடத்தில் முதல் குற்றவாளிகள் முஸ்லீம்கள். அதனால் வரக்கூடிய மூன்றாம் உலகப் போரில் யாருக்கு முதல் அழிவு இருக்கும்? முஸ்லீம் நாடுகள் மிகப்பெரிய அழிவை சந்திக்கும். அடுத்தது முஸ்லீம் மெஜாரிட்டி இருக்கக்கூடிய நாடுகள், பாகிஸ்தான் மாதிரியான நாடுகள், இந்தோனேஷியா மாதிரியான நாடுகள் சரியான சுழுக்கு உழுவும் அவங்களுக்கெல்லாம். உங்கூட்டாடி அதான் சொல்கிறேன், அணு ஆயுதம் அங்கெல்லாம் உழுவும். உளுந்து எல்லாம் மிகப்பெரிய ஒரு வேதனையை கொடுப்பான். அதெல்லாம் இந்தியாவுக்கு பொறுத்த வரைக்கும் ஹதீஸ்களை பார்க்கும்போது கொஞ்சம் அடி கம்மி. இந்தியாவில் முஸ்லீம்களுக்கு, இந்தியா முஸ்லீம்களுக்கு யார் அடிப்பா? இங்கே நமக்காக ஆள் உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அவங்க மூலமாக அடிப்பாங்க. பதிலுக்கு நாம் அடிக்க முயற்சி பண்ணுவோம், அப்போ இன்னும் எக்ஸ்ட்ரா அடி விழுவும். ஏன்னா அல்லாவுடைய உதவி வராது. அல்லாவுடைய உதவி வராத போது நீ ஜிஹாதுன்னு டிக்ளேர் பண்ணுன்னு அது இனவெறி. இந்த சண்டை இப்போ இன்னைக்கு வந்து மற்ற மதத்துக்காரங்க அவங்க எதிர்த்து சண்டை போட மாட்டாங்களா? அதுவும் அவங்களுக்கு வீரம் இருக்குது, வீரம் எல்லாத்துக்கும் இருக்குது. இப்போ முஸ்லீம் சண்டை போட்டால் தான் வீரன், அவன் தான் போராளி, அவன் தான் முஜாஹிதுன்னு கற்பனை பண்ணிக்கக்கூடாது.